2026, 27 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதோட 25, 26ல வந்து திட்ட மதிப்பீடு ஆய்வு செய்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது என்ன வருமானம் வந்துச்சு, என்ன செலவு பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் வந்து அவங்க திட்ட மதிப்பீடு ஆய்வு செய்திருக்காங்க. சோ இந்த ஒரு ஆண்டில் 25, 26ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் 1,84,551 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இவங்க 10,70,70,000 கோடி வந்து இது வரைக்கும் தமிழக அரசு உலக வங்கிக்கு கொடுக்க வேண்டிய பணம். சரிங்களா? சரி, அப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா 1952ல இருந்து 2021ஆம் ஆண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலம் வரைக்கும் நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோம்னா 5,36,000 கோடி கடன் வாங்கினதா சொல்லப்படுது. சரிங்களா? சோ 70 வருஷம் பிளஸ் ஆட்சியில ஓவராலா இவங்க வாங்கிய கடன் வந்து பாத்தீங்கன்னா பழைய அரசாங்கம், அதாவது இதற்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களோட 70 பிளஸ் இயர்ல வாங்கின கடன் 5,36,000 கோடி, 5,36,000 கோடி. சரிங்களா? ஆனா இவங்க இந்த 4 வருட 4.25 வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல வாங்கிய கடன் மட்டும் எவ்வளவு அப்படின்னா, இவங்க 70 வருஷம் வந்து வாங்கின கடனை விட இவங்க இந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் தாண்டி போகுது. எவ்வளவு கேட்டீங்கன்னா 5.46 லட்சம் தோராயமாக தாண்டி போகுது வாங்கியிருக்காங்க கடன். 5.46 லட்சம் கோடி கடன் வாங்கினதாக சொல்லப்படுகிறது.